குறிப்பா முதல் கட்டத்துல பார்த்தோம்னா, தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற அமைப்புகள் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் பிறகு நவம்பர் 2வது அரை பகுதி 20ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய சலனங்கள் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து நவம்பர் மாதங்கள்ல உருவான அனைத்து சலனங்களுமே புயலாக மாறினாலும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சலனங்களாக தான் அமைந்திருக்கு. ஆமா. இப்போ தற்போது உருவாகி இருக்கக்கூடிய புயல் கூட நமக்கு வந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக தான் பார்க்கப்படுது. அதே போன்று மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வுகள் நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல தமிழகத்திற்கு எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப நீங்கள் இந்த மேகத்தை குறிப்பிட்டு காட்டும் போது விண்ட்ஷியர் காற்று முறிவுனால பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்களா? காற்று முறிவு அப்படின்னா என்ன, ஏன் இது உருவாகுது? அதாவது வளிமண்டலத்தின் வெவ்வேறு அடுக்குகள்ல காற்றின் திசை இருக்கும். அந்த திசை வந்து ஒரே மாதிரி சீரான திசையில இருக்கும்போது புயல்களுக்கு மிக சாதகமான நிலை ஏற்படும். அப்போது அந்த புயல் மேலும் வலுவடைவதற்கும் தன்னை நோக்கி அதிக மேக குவியல்களை உருவாக்குவதற்கும் சாதகமாக அமையும். அதுவே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அடுக்குகள்